Hello friends, welcome to my channel. This video sponsored by BuyMode. BuyModeங்கிறது என்னென்னா ஒரு அமேசிங்கான ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம். BuyMode அதர் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மோட கம்பேர் பண்ணையில் BuyModeல ப்ராடக்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் ப்ரைஸ் கூட ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ BuyModeோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவுமே பாரம்பரியமான, ரொம்பவும் ஹெல்த்தியான, அதுவும் போக சிம்பிளான முறையிலேயே நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ராகி புட்டு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ராகி புட்டு செய்கிறதுக்கு தேவையான மோல்டை தயாரிச்சுக்கலாங்க. ஸ்பெசிஃபிக்காக ராகி புட்டு செய்கிறதுக்கு தனியாக ஒரு பாத்திரமே இருக்குங்க. அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வாழை இலையில் ஒரு டூஸ்டிக்கோ அல்லது இந்த மாதிரி குச்சியோ வச்சு ஒரு உருளை வடிவத்தில் எடுத்துக்கலாம். நம்ம ஆர்டினரி இட்லி பாத்திரத்தை வேக வைக்கிறதுலையே இதையும் பண்ணி வேக வச்சுக்கலாங்க. இது மாதிரி 4 இது செஞ்சு எடுத்துக்கலாம். இது ரெடி பண்ணி தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு ராகி மாவுங்க, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கட்டி இல்லாத அளவு. நெக்ஸ்ட்டு வாட்டர் லைட்டாக தாங்க ஊற்றணும். மாவில் ஈரப்பதம் இருந்தால் போதும், மற்றபடி வாட்டர் அதிகமாக ஊற்றணும் அவசியம் இல்லை. லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாத மாதிரி உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றினா அந்த பக்கம் வராது. இந்த மாதிரிங்க பிடிச்சி வச்சா அந்த மாதிரி இருக்கணும். இந்த பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மடித்து வச்ச வாழை இலையில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ராகி போட்டுட்டு அதுக்கு மேலே துருவின தேங்காய் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக மேலே லேயர் வரைக்கும் போட்டுடலாம். ராகி மாவை ஆட் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஒன்றும் அழுத்த வேண்டாம், லைட்டாக அமுக்கி விட்டால் போதுங்க. இது மாதிரி ஒரு 3 லேயர் 4 லேயர் வரைக்கும் ராகி மாவு தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி 4 இதுலேயும் அடுக்கி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி 4 இதுவும் ஆட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வைங்க. கீழே சாஞ்சிருமோங்கிற பயம்லாம் வேண்டாங்க. நேராக ஸ்டேபிளாக வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு ராகி புட்டு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஸ்டெப்லேயே ரொம்ப ஹெல்த்தியான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தாங்க ரொம்ப நேரமாக ஆகுமோ அப்படின்னு இருக்கும். அப்படிலாம் இல்லை, டக்குன்னு ரெடி ஆயிரும். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இது கூட கரும்பு சர்க்கரை அல்லது வெல்லம் வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவுமே ஒரு அருமையான உணவுங்க இது. இது மேலே ஹனி ஊற்றி சாப்பிட்லாம் அல்லது வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் பெஸ்ட் ஆப்ஷன், ரொம்பவே அருமையாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.